வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொளி ஒன்று தான். கிட்டத்தட்ட நாங்கள் 12 நாட்களாக சமையல் காணொளி எதுவுமே போடலை. ஏன்னா உதவி காணொலிகள் போட்டிருந்த நாங்கள் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கள். கிட்டத்தட்ட அண்மையில் இடம்பெற்ற கடுமையான மழை காரணமாக நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தவர்கள். உண்மையிலேயே என்ன சொல்கிறது, அது எதேச்சியாக நடக்கிற ஒரு காலத்தின் இயற்கை தானே, ஒன்றுமே நாங்களும் செய்யலாது. ஒரு பேரழிவு தான் நடந்தது. என்ன உண்மையிலேயே தான் நிறைய மக்கள் இறந்திருந்தவையால் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தவையால் உடல் சேதங்கள் என்றால் அது சொல்ல முடியாது. உண்மையிலேயே அதை என்ன சொல்றது, மீண்டு எழுந்து கொண்டு வரைக்குள்ள ஒரு இப்படி ஒரு அழிவு வரைக்குள்ள சரியான கஷ்டம், திருப்பி மீண்டு எழுறன்றது உண்மையிலேயுமே தான். அந்த வகையில் எங்களால் முடிஞ்ச உதவியையும் நாங்கள் செய்திருந்தாங்க. அதே சமயம் எங்களோட உறவுகள், புலம்பெயர் உறவுகள் எங்களிடையில் கேட்டிருந்ததுக்கு நாங்கள் அதையும் அந்த உதவியெல்லாம் நாங்கள் செய்திருந்த நாங்கள் இன்னும் ஒரு 2-3 காணொலிகள் இருக்குதுன்னு உதவி காணொலிகள் இருக்குது. நாங்கள் இன்றைக்கு என்ன சமைக்க போகிறோம்? இன்றைக்கு உண்மையிலுமே எங்களோட தேசிய உணவு பருப்பு. அதோட பருப்பு கறியை விட நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, இன்றைக்கி மாசிக்கருவாடும் பருப்பும் சேர்த்து தான் ஒரு கறி வைக்க போகிறோம். கூடுதலாக பருப்போட கருவாடுகள் போட்டு வைக்கிறது குறைவு. ஆனால் மாசிக்கருவாடு நீங்கள் போட்டு வச்சு பாருங்க, உண்மையிலுமே அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். அதைத்தான் நாங்கள் இன்றைக்கி வச்சு காட்ட போகிறோம். பெரும்பாலும் இலங்கையை பொறுத்தளவில் மிரக்கறி சரியான மாதிரி விலை கூட. கிட்டத்தட்ட இந்த மிரக்கறி எல்லாம் 1000 ரூபா அளவில் கூட போய் கொண்டு இருக்குது. கூடுதலாக சோயாமீட், உருளைக்கிழங்கு, பருப்பு தான் கொஞ்சம் நலந்தம் மிரக்கறிகள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதில் சமைக்கக்கூடிய மாதிரியும் இருக்குது. அதை விட என்ன சொல்லுங்க பாப்போம், இந்த மழைக்கு பிறகு நிறைய வீடுகள்ல பானும் பருப்பும் தான் சாப்பாடு. என்னடா சமைச்சு கொள்ளையிலாது, அந்த ஒரு பக்க பிரச்சனை, மழை பிறகுகள் பிரச்சனை, வீடு அழிவுகள், சொத்துகள் அழிவுகள் வரைக்குள்ள எதுவுமே செஞ்சு கொள்ளையிலாத நிலைமை. ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். ஆனால் இப்ப கொஞ்சம் மழை விட்டு தந்தபடியால் ஓரளவு பரவாயில்லைன்னு சொல்லணும். அது ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் மோசமான நிலைமையும் இருக்குது. என்ன இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு இயற்கையான எங்களுக்கு அதுக்கு வழிபட்டு கொண்டு இருக்கிறோம். உண்மையிலேயே நாங்களும் கடவுளை வேண்டிக் கொள்கிறோம். உண்மையிலுமே தான் எல்லாருமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக வேணும், கவனமாக இருந்து கொள்ளுங்க. ஏனெண்டா இனி வார காலங்களில் மழை பெய்யும். ஏனெண்டா மாரி கால கடைசி 12ஆம் மாதம் என்றால் இனி மாரி காலம் தான். பருவப்பேச்சு மழை இனி கூடுதலாகவே பெய்யக்கூடும். என்ன ஒரு பிரச்சனைனா, இனி இந்த மழையிட்டு இந்த நீர்நிலையில் நுழம்புகள் பிறகு சரியான நாங்களே இப்போ நுழம்பு திரி கொளுத்தி வச்சுட்டு தான் இருந்து சமைக்க வேண்டி கிடக்குது. அப்படித்தான் நுழம்பாக இருக்குது. ஏன்னா கூடுதலாக தண்ணி இலங்கன்னு தேங்கி நிற்க இங்கே நுழம்பு பிறகு கூட இருக்கும். இந்த நோய் நிறையவே வரக்கூடும். என்ன அதனால அதுகளில் இருந்து கொஞ்சம் அது இப்போ தங்களுக்கு அறிஞ்சு வர்றது தானே, அதுகளில் இருந்து கொஞ்சம் கூடிய பாகம் பாதுகாப்பாக இருக்க வேணும். என்ன தவிர்க்க முடியாட்டிக்கு ஒன்றும் செய்ய இயலாது. கூடியவாக நாங்களும் பிள்ளைகளையும், சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வயசானாக்களை எல்லாரையுமே பாதுகாக்க வேணும். அப்படி நாங்கள் கிணக்கு இப்போ இந்த பருப்பு மாசிக்கருவாடும் கறிக்கு நாங்கள் பருப்பு 1/4 கிலோ அளவில் எடுத்துருக்கிறோம். இது பானோட தான் சாப்பிட போகிறோம் நாங்கள். அதோட பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவில் நான் மாசிக்கருவாடு எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதில் பார்க்க கூட போடுறதுனாலும் போட்டுக்கொள்ளலாம். இது நான் இந்த சின்ன தூள் மாசிக்கருவாடை தான் எடுத்துருக்கிறேன். இப்போ நீங்கள் பெரிய கட்டக்கருவாடை எடுத்தீங்கன்னா அதில் கொஞ்சம் சின்னனாக்கி போட்டால் தான் நல்லது. போட்டு அடித்தா கொஞ்சம் சின்னனாக, இப்படி சின்னனாயும் கடையில் விற்குதோ. இப்படி தூள் கருவாடாக இருந்தால் இது சம்பளுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. இப்படி தூளாக இருந்தது இருந்தால். பெரிய கட்டை கருவாடாக இருந்தால் என்னென்னு சொன்னால் அதுக்குள்ள அந்த உப்பு உரைப்புகள் சேராது. எங்களுக்கு இந்த கறியோட அது தனியாகவே இருக்கும். இந்த சேர்றது குறைவாக இருக்கும். இப்படி இருந்தால் எங்களுக்கு கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, பருப்பை கழுவி எடுப்போம். நார்மலாக பருப்பு கறி வைக்கிறதுக்கு நாங்கள் ஊற வைக்கணுமெண்டு இல்லை, அது உடனே கழுவி போட்டு நாங்கள் வைக்கலாம். அதே சமயம் இந்த கருவாடையும் ஒருக்கா நாங்கள் கழுவி தான் எடுக்க வேணும். பருப்பு நல்ல வடிவாக நாங்கள் 2-3 தரம் கழுவி எடுக்கணும். நல்ல வடிவாக கழுவி எடுத்துட்டோம்டா இப்போ அந்த அவியக்கு சில நேரம் பாருங்க, அந்த நுரை வர்ற தன்மை இருக்கு, அந்த வெள்ளையாக வருதல்லோ, அது அந்த தன்மை இல்லாமல் போகணும். இப்போ நல்ல வடிவாக கழுவி எடுத்தால் அந்த நுரைக்கிற தன்மை குறைவாக இருக்குது. பருப்பு நான் நல்ல வடிவாக கழுவி எடுத்துட்டேன். பருப்பில் பெரிய அளவில் மண் அப்படி தூசுகள் வர்றதுக்கு சான்ஸ் குறைவு. அதனால் அரிச்சு போட தேவையில்லை. இப்படியே நல்ல வடிவாக நாங்கள் வடித்து போட்டாச்சு. ஆனால் தண்ணி விட்டு தான் நாங்கள் இன்னும் அவிய வைக்க வேணும் பருப்பை.
அதோட பருப்பில் வந்து நிறையவே புரதம் இருக்குது. இப்போ சின்னாக்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறோன்னா உண்மையிலேயுமே ஒரு பருப்பு கறியோடு கொடுத்துக்கொள்ளலாம். அதை விட இப்போ சைவ சமையல் இப்போ சமையல் வந்து கட்டாயம் பருப்பு கறி இருக்கும். இன்றைக்கு எங்களோட பருப்பும் மாசி கருவாடும் இருக்குது. இப்போ வந்து இந்த பருப்பு அவியறதுக்கு அளவாக நாங்கள் தண்ணி விடுவோம். இப்போ என்ன செய்ய போகிறேன்டா, நான் இதை வந்து அடுப்பு மூடி அவிய விட போகிறேன். பருப்பு கறி வந்து தாளித்து தான் நான் வைக்க போகிறேன். அதனால் வந்து இதுக்குள்ள வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் ஒன்றும் போட இல்லை. ஒரு மாதிரி கொஞ்சம் பிறகு நாங்களும் குத்தி அப்படியே காய விட்டபடியா என்ன இல்லாட்டி மழைக்கு சரியாக கஷ்டப்பட்டுருக்கோம். இப்போ அடுப்பு வந்து எரிய தொடங்கிட்டுது. நாங்கள் பருப்பு அவியறதுக்காக வைப்போம். பார்த்திங்கன்னா பருப்பு இஞ்செல்லாம் அவிஞ்சோன்னு இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா தாளிக்கிறதுக்காக வெங்காயம் செத்தல் மிளகாய் எல்லாத்தையும் நாங்கள் வெட்டி எடுப்போம். தாளிக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயமும் நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் உங்களுக்கு இருக்கிறான் போயிட்டு என்ன பெரிய வெங்காயம் இருக்கிறபடியாக நாங்கள் அதை தான் போட போகிறோம். இந்த மலைக்கு வந்து சில வெங்காயங்கள் என்ன செய்யுதுன்னா இந்த முளை வர்ற தன்மை வந்துட்டு தானே அதான் ஈரத்தன்மை. வெங்காயம் செத்தல் எல்லாம் பட்டி எடுத்தாச்சு. அதோட வந்து கருவேப்பிலை இதில் பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு கடுகும் பெருஞ்சீரகம் எடுத்துருக்கிறோம். அதோட உள்ளி மிளகும் முடித்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து பருப்பு ஒருக்கா திறந்து பார்ப்போம். எங்களுக்கு வந்து அந்த பருப்பு சாம்பாராக இருந்தாலும் சரி பருப்பு கறி வைக்கிறது சரியான இலகுவான வேலை. என்ன பருப்பு வந்து வேகமாக அவிஞ்சிடும் எங்களுக்கு. பாருங்க இப்படி அவிஞ்சிட்டு நல்லா பூ போல் அவிஞ்சிட்டுங்க. நல்லாவே அவிஞ்சிட்டுது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம். தனியாக வந்து இதை வெள்ளைக்கறியாகவும் வச்சுக்கொள்ளலாம். இந்த கருவாடை போட்டு நாங்கள் இப்போ பானோட சாப்பிட போகிறபடியாக கொஞ்சம் தூளும் சேர்க்க போகிறோம். இதுக்கு வந்து அவிய வைக்க பச்சை மிளகாயும் நீங்கள் வந்து போட்டுக்கொள்ளலாம். விரும்பினா எங்களுக்கு ஆக கணக்கு உரைப்பு தேவையில்லைன்றபடியாக நாங்கள் வந்து பச்சை மிளகாய் போட இல்லை. அதில் வந்து கொஞ்சமாக தூள் சேர்ப்போம். கிணக்க தூள் தேவையில்லை என்ன. இதை வந்து வடிவாக கலந்து விடுவோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்டா கழுவி வச்சுக்க கருவாடு இருக்குது தானே இதை வந்து போட்டுக்கொள்ள போகிறோம். மாசி கருவாடு. இப்போ இந்த மாசி கருவாடில் வந்து அவ்வளவா எங்களுக்கு உப்பு இல்லை. அதனால் வந்து நாங்கள் உப்பு வந்து பயம் இல்லாமல் அளவாக போட்டுக்கொள்ளலாம். இப்போ வேறு கருவாடு சேர்க்குறோன்னா நாங்கள் உப்பு வந்து அளவு பார்த்து தான் போட வேணும். அதே வந்து இப்படியே கலந்து விடுவோம். மாசி கருவாடு வந்து சின்ன துண்டுகளாக இருந்தபடியாக தான் நான் வந்து இப்போ பருப்பு அவிஞ்சா பிறகு போட்டுனான். இப்போ கொஞ்சம் பெரிய கட்டை துண்டுகளாக இருந்தால் நீங்கள் பருப்பு அவிய உடையக்கையும் போட்டுக்கொள்ளலாம். ஆனால் சின்ன துண்டாக இருந்தால் தான் கடிவடை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கலாம். இது வந்து புரிச்சொண்டும் இல்லை. முதல்ல அந்த ரெண்டு புளிஞ்ச பால் எல்லாத்தையும் உண்டாவே சேர்த்துக்கொள்வோம். அப்படியே கலந்து விடுவோம். இப்போ வந்து நல்லா கொதிச்சு விரட்டுக்கும் எங்களுக்கு. அப்படியே மூடி விடுவோம். இப்போ வந்து நாங்கள் தூள் எல்லாம் போட்டது பாப்போம் எப்படி இருக்காண்டு. நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது என்ன. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இடிச்சு வச்சுருக்கிற நச்சீரகம் மிளகு உள்ளியே சேர்த்துக்கொள்ளுவேன். அதையும் இப்படியே கலந்து விடுவோம். இன்னும் ஒரு நிமிஷம் அப்படியே இந்த நச்சீரகம் மிளகு எல்லாம் அப்படியே சேர்ந்து கொதிக்கட்டுக்கும் எங்களுக்கு. இப்படி மூடி விடுவோம். இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். இப்படி நல்ல வாசமாக இருக்குது. உள்ளி மிளகாய் எல்லாம் போட்டு அதை வந்து நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டுது. பான் தானே அதனால் வந்து கொஞ்சம் நாங்கள் அப்படியே தண்ணி பருப்பமாக இருக்கும். ரெண்டாவது தான் தொட்டு சாப்பிட நல்லா இருக்குது. இப்போ வந்து நாங்கள் இறக்கி போட்டு இப்படியே தாளித்து நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். இந்த தாஜிக்கான நாங்கள் வந்து தாளிக்க போகிறோம். சட்டி வந்து கொஞ்சம் சூடாகட்டுக்கு. சட்டி நல்லா சூடாகிட்டுது. இப்போ வந்து தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விடுவோம்.
தாளிச்சு போட்டாலே பருப்பு கறி ஒரு வாசம் தான். வாசம் தான். அதுவும் இப்போ மாசி போட்ட பருப்பு கறி உண்மையிலேயுமே அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து சூடாயிடுது. நாங்கள் முதல் வந்து கடுகும் பெருஞ்சீரகம் போட்டுக்கொள்வோம். அதோட வந்து வெங்காயம் சேர்த்துக்கொள்வோம். சித்தல் மிளகாய் முதல் போட்டால் கறியிடும், அதனால் வந்து வெங்காயம் வந்து நல்லா பொரியட்டும். எங்களுக்கு அப்படியே கலந்து விடுவோம். இப்போ சின்ன வெங்காயம் வேண்டாம் வேகமா எங்களுக்கு அப்படியே நல்லா பொரிஞ்சு வதங்கி வந்துடும். பெரிய வெங்காயம் தானே கொஞ்சம் நேரம் சரி. அப்படியே வெங்காயம் வதங்கட்டுக்கு. வெங்காயம் எங்களுக்கு அப்படியே நல்லா பொரிஞ்சிட்டுது. இப்போ வந்து செத்தல் மிளகாயும் அதோட வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்வோம். அதையும் அப்படியே கலந்து விடுவோம். அப்படியே செத்தல் மிளகாய் கொஞ்சம் அப்படியே பொரியட்டுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா செத்தல் எல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டு எங்களுக்கு அதோட வந்து தாளிப்பு வந்து ரெடி ஆகிட்டுது. இப்போ வந்து பருப்பு கறியோடு சேர்த்துக்கொள்வோம் நாங்கள் தாளிப்பு. நம்மளாம் குளிருக்கு வந்து நல்லா இருக்குது மாவி பிறக்க என்ன. அதை விட முக்கியமாக சொல்லணும், இந்த நிவாரண வேலையோட தெரிஞ்சபடியால் அது சரியான டைமுக்கு சரியான நேரங்களில் சாப்பிட கஷ்டமாக. உண்மையிலேயுமே தான். அதோட எனக்கு தடிமலம் பிடிச்சி குரலெல்லாம் அடைஞ்சி சரியான ஒரு இதாக போச்சு. ஏன்னா மழை தொமியல் அதுகள் நனைஞ்சு தெரிஞ்சு. இதோட வந்து அப்படியே கலந்து விடுவோம் வேணா. இப்படி இருக்கு அந்த வேணும், நல்ல வாசமாக இருக்குது. இனி பானை போட்டு பிரட்டி சாப்பிட வேண்டிய. இதுக்கு வந்து நீங்கள் இப்போ புட்டோட சாப்பிட்டு கொள்ளலாம், அதோட ரொட்டி சோறோடையும் சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போ என்னென்னலாம் திக்காக வைக்கிறனாலும் இதை வந்து நல்ல கட்டி கறியாகவும் வச்சுக்கொள்ளலாம். நாங்கள் இப்போ சோறோட சாப்பிட போகிற மாட்டோம், நல்ல கட்டி கறியாகவும் வச்சுக்கொள்ளலாம். இப்போ என்ன சாப்பிடுவோமா? சரி, நாங்கள் சாப்பிடுவோம். இப்போ வந்து கறியெல்லாம் நாங்கள் காய்ச்சி எடுத்துட்டோம். சுட சுடையவே சாப்பிடுவோம். பானை வந்து வெட்டி எடுப்போம். என்ன பான் பட்டமுன்னா மாமா வந்து பக்கத்தில் இருந்துட்டார். அவர் பாடிக்கொண்டு இருந்தவர். என்னப்பா பாடினீங்க? சாப்பிட நல்லா இருக்கும். மழை நேரங்களில் இப்படியான சாப்பாடு உடன் தயாரிச்சாரு. இன்றைக்கு வட்டி தருவீங்களா? அது வட்டி முடிச்சிட்டோம். இந்த வட்டை நல்ல ஆசையாக இருக்குது. சின்ன நல்ல கத்தி. ரைட், காணுமே நான் இது. இப்போ இருக்கிறாங்களே காணும் தானே. அப்படியே சுட சுட நாங்கள் வந்து மாசிக்கருவாடு போட்ட பருப்பு கறியை விடுவோம். சரிங்களா? பருப்பு வந்து அந்த கொஞ்சம் அந்த இருக்கிற தன்மையை கொண்டு வரும். நாங்கள் நல்ல தண்ணி கறியாக வச்சுனாங்க, கணக்கான அளவில் வந்துட்டு. அப்பா சாப்பிடுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்திருக்க முன்னே மாமா சொல்கிறேன் சாப்பிடுவோம், என்ன உருட்டு சாப்பிட பார்க்குறீங்கன்னு சொல்கிறேன். ஒவ்வொரு கால் எடுத்து வைக்கவும் ஒவ்வொரு மாசி துண்டு வருதுண்ணே. சின்ன துண்டு போட்டு பானம் சுட சுட இருக்கு. உண்மையிலுமே நல்ல ஒரு சாப்பாடு. இந்த பானை கருக்கல் பக்கம் நல்லா இருக்கும். அந்த அளவான உரைப்பு பருப்பு கறிக்கு வந்து நீங்கள் குழம்பு கறியாக வைக்கிறோன்னா கிணக்க தூள் போடக்கூடாது, உரைப்பு கூடக்கூடாது. இப்போ இது வந்து இப்போ அளவான உரைப்பாக இருக்கு. இல்லை இந்த உரைப்பு வந்து சின்ன கலைஞ்சு சாப்பிட்டு கொள்ளுவேன். நீங்கள் சொன்ன வேலையே அந்த மாசி துண்டுகள் வந்து நல்லா கடிபட்டு கொண்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த நேரம் கொஞ்சம் மழை விட்டுருக்குது. ரெண்டால் நேற்றெல்லாம் நல்ல மழை. நேற்று பின்னேரத்தில் நல்ல மழை, முந்தின நாள் பின்னேரம் நல்ல மழை.
நல்ல பெரிய வாங்க வாகனம் நான் நினைக்கிறேன் இதுதான் சரியா. பான் வந்து 400 கிராம் 400 ஒரு ராத்திரி 400 கிராம் அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன். 400 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெருசா ஊதி கிடக்குது. எல்லாம் அந்த அளவு மீஸ்டோ தெரியாது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சாப்பாடு, மழைக்கு நல்ல ஒரு சாப்பாடு. அதை விட சுகமாய் செய்து கொள்ளலாம் மட்டும் பான் செய்கிறது தானே. கறியை வச்சு கொள்ளலாம், பானை வேண்டி கொள்ளலாம். அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். முடிச்சு கொள்வோமா? இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.